அனைவருக்கும் வணக்கம். சிகரங்களை நோக்கி புக்கில் 7 பகுதிகள் பார்த்துட்டோம். ஆரம்பத்தில் திருஞானம் தான் இந்த கதையின் நாயகன்னு நினச்சி படிச்சுட்டு இருந்தோம். ஆனால் ஓவியா தான் கதாநாயகிங்கிற அளவுக்கு கடந்த பகுதியில் ஓவியாவை பற்றி அந்த ஊர் இளைஞர்கள் பேசிக்கிட்டாங்க. ஓவியாவை இந்த பகுதியில் திருஞானம் சந்திக்கிறானா, என்ன நடக்க போகுதுன்னு இந்த பகுதியில் பார்க்கலாம் வாங்க. பகுதி 8. ஓவியா. உச்சரிக்க உச்சரிக்க உதடு தித்தித்தது. ஓவியா, நீ என்ன இந்த ஊரின் தெருக்கள் வணங்கும் தேவதையா? இல்லை, நீ இந்த மூங்கில் காட்டுக்குள் வீசுகிற மூலிகை காற்றா? என்ன மாயம் இது? இந்த ஊரில் இலைகள் அசைந்தால் உன் பெயர், நதிகள் நகர்ந்தால் உன் பெயர், அரும்பு திறந்தால் உன் பெயர். மலையில் விழுந்த மழை தரையில் தாவுவது போல் ஊரே உன்னிடத்தில் சரிந்து கிடக்கிறதே. என்ன மந்திரம் இது? என் கண்களை கூச வைத்தது உன் அழகின் வெளிச்சம். என் நாவினை கட்டி போட்டது உன் அறிவின் கயிறு. என் காதுகளில் நிறைந்து வழிகிறது உன் புகழின் சங்கீதம். நீ ஓவியம் சிற்பம் இரண்டின் கலவையா? நிலா வானவில் இரண்டின் சேர்மானமா? இரவு முழுக்க அவள் ஞாபக கொசுக்கள். நல்லா இருக்குல்ல? இரவு முழுக்க அவள் ஞாபக கொசுக்கள். திருஞானம் புரண்டு புரண்டு படுத்தான். தூக்கமும் புரண்டு புரண்டு படுத்தது. அவளை பார்க்க வேண்டும் மனசுக்குள் அரித்தது. ஆனால் எந்த விரல் கொண்டு சொறிவது? விடிந்தது. கிழக்கே ஓர் அடுப்பு மூட்டி மழை குளிர்காய்ந்தது. கூட்டை விட்டு வெளிவந்த குஞ்சுக்கு தாய்ப்பறவையின் சிறகடி கதகதப்பாய் இருப்பது மாதிரி இமைகளின் மேல் உட்கார்ந்த உஷ்ணம் கண்களுக்குள் கதகதப்பாய் இருந்தது. எழுது, ஏதாவது எழுது. கர்ப்பத்தின் கதவை உதைக்கிற குழந்தை மாதிரி உள்ளே இருந்து ஒரு உந்துதல். உனக்கு அறிமுகமாகாத ஒரு குரல் எப்போது உத்தரவிடுகிறதோ அப்போது மட்டுமே எழுது என்பதுதான் எழுத்துக்கு அவன் எழுதி வைத்திருக்கும் இலக்கணம். கவிதை என்பது வாழ்க்கையின் முகவரி. ஆனால் இங்கே கவிஞனின் முகவரி கூறும் அடையாள அட்டையாய் மட்டுமே அது ஆராதிக்கப்படுகிறது. கவிதை என்பது பசி. கவிதை என்பது தாகம். பசியை உற்பத்தி செய்யக்கூடாது, தாகத்தை தயாரித்து விடக்கூடாது. கவிதை என்பது சுரப்பது, கறப்பதல்ல. மேகத்தின் காம்புகளில் யார் மலை கறப்பது? எழுதினான். எழுத்துக்கும் கவிதைக்கும் கவிஞர் எழுதியிருக்கிற இலக்கணம் ரொம்பவே நல்லா இருக்குல்ல? இன்னொரு தடவை படிக்கிறேன். எழுது, ஏதாவது எழுது. கர்ப்பத்தின் கதவை உதைக்கிற குழந்தை மாதிரி உள்ளே இருந்து ஓர் உந்துதல். உனக்கு அறிமுகமாகாத ஒரு குரல் எப்போது உத்தரவிடுகிறதோ அப்போது மட்டுமே எழுது என்பதுதான் எழுத்துக்கு அவன் எழுதி வைத்திருக்கும் இலக்கணம். கவிதை என்பது வாழ்க்கையின் முகவரி. ஆனால் இங்கே கவிஞனின் முகவரி கூறும் அடையாள அட்டையாய் மட்டுமே அது ஆராதிக்கப்படுகிறது. கவிதை என்பது பசி. கவிதை என்பது தாகம். பசியை உற்பத்தி செய்யக்கூடாது, தாகத்தை தயாரித்து விடக்கூடாது. கவிதை என்பது சுரப்பது, கறப்பதல்ல. மேகத்தின் காம்புகளில் யார் மலை கறப்பது? எழுதினான். பேனாவின் மை கரைய கரைய, மனசின் பாரம் குறைய குறைய, அந்த மலைவெளி எங்கும் அவனே பறந்து, அந்த பள்ளத்தாக்கு எங்கும் அவனே நிறைந்து எழுதினான். எழுதி கொண்டே இருந்தான். பிள்ளையை அணைத்து கொண்டே உறங்கிவிடும் தாயைப் போல கவிதை ஏட்டை கக்கத்தில் வைத்து கொண்டே உறங்கி போனான். பசி தெரிந்ததால் விழிப்பு வந்ததா? விழிப்பு வந்ததால் பசி தெரிந்ததா? விழித்தான். வானம் தொலைந்து போயிருந்தது. பூமிக்கு இருட்டு பந்தலிட்டிருந்தது. மேகம் திறந்து கொள்வதற்கான அறிகுறி தெரிந்தது. பசியார வேண்டுமே, போகலாமா வேண்டாமா என்று ஒரு மின்னொரு பொழுது யோசித்தான். போக வேண்டாம் என்று வானம் எச்சரித்தது. ஆனால் மனைவியின் தொல்லை பொறுக்காமல் தானம் கேட்கப் போகும் ஒரு மானமுள்ள புலவனைப் போல் பசியின் இம்சை பொறுக்காமல் அவன் புறப்பட்டான். துளிகள், அங்கங்கே மழை துளிகள். ஒரு துளி உச்சந்தலையில் விழுந்து உள்ளங்கால் தொட்டது. ரொட்டிக்கடை விசாரித்து அவன் வலப்பக்கம் திரும்பிய போது சமூக கூடத்திலிருந்து ஒரு சங்கீத குரல். கேட்ட குரல். நினைவுகளில் தேன் தடவி கொண்டிருக்கும் அந்த குரல். கனவுகளின் கதவுகளை தட்டி கொண்டிருந்த அதே குரல். வயிற்றில் இருந்த பசி நழுவி விட்டது. பொசுக்கென்று உள்ளே புகுந்தான். உள்ளே நிலா வயதான நட்சத்திரங்களுக்கு வகுப்பெடுத்து கொண்டிருந்தது. கழிந்து போன வாழ்க்கை பற்றி கவலைப்படாமல் கண்களில் மட்டும் நம்பிக்கை சுமந்து நரைத்த கிழவிகளும் நரைப்பதற்கு முடியில்லாத கிழவர்களும் அந்த இரவு பள்ளியில் நிறைந்திருந்தார்கள். வகுப்பெடுக்கும் ஓவியாவின் சங்கீத சாரீரத்தில் அந்த வயதான வண்டுகள் மயங்கி கிடந்தன.
சில கிளங்கள் ஒருவர் தோளில் ஒருவர் சாய்ந்து உறங்கி கிடந்தன. சின்ன சின்ன அறிவு செய்திகளை அந்த வயதான குழந்தைகளுக்கு பொறுமையாக அவள் புகட்டி கொண்டிருந்தாள். ஒரு மலை விளிம்பில் உட்கார்ந்து வைரங்களை எண்ணுகிற ஒரு உலோபியைப் போல் அவள் சிக்கனமாகவும் கவனமாகவும் செலவு செய்தாள் வார்த்தைகளை. பூமி உருண்டை என்றாள். அது தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றுகிறது என்றாள். 60 நிமிடங்கள் 1 மணி என்றாள். இந்தியாவில் 1 நிமிடத்திற்கு 48 குழந்தைகள் ஜனனம் என்றாள். திருஞானம் கைத்தட்டினான். திசை கிளிய சிரித்தான். ஓவியாவின் கண்களும் அங்கே உறங்காத கண்களும் அப்போதுதான் முதலாய் அவன் மீது மொய்த்தன. நிறுத்துங்கள். அனுமதியில்லாத உங்கள் சிரிப்பை நாங்கள் அங்கீகரிக்க முடியாது. ஏன் சிரிக்கிறீர்கள்? அவள் நிதானமாய் கேட்டாலும் அதில் நீதிபதியின் தொனி இருந்தது. அவன் சிரிப்பு சிறுகதை இல்லை, தொடர்கதையானது. இந்த பாமரர்களை மீண்டும் உங்கள் குமாஸ்தா கூட்டுக்குள்ளேயே அடைத்து வைக்கிறாயே, அதை பார்த்து சிரிக்கிறேன். இவர்களின் ஆன்மாவின் கண்களை தைத்துவிட்டு புறக்கண்கள் திறக்க புறப்பட்டிருக்கிறாயே, உன்னை நினைத்து சிரிக்கிறேன். இந்த அந்தி மந்தாரைகளின் இதயங்களை ஆனந்தத்தால் நிரப்புவதை விட்டுவிட்டு வெறும் தகவல் பலகைகளாய் தயாரிக்கிறாயே, இவர்களை நினைத்து சிரிக்கிறேன். வேண்டாம் திருஞானம், இது விவாத மேடை அல்ல. நீங்கள் கசாப்பு கடை கத்தியோடு பூந்தோட்டத்துக்குள் புகுந்திருக்கிறீர்கள். இவர்களுக்கு எழுத்தறிவு கூடாது என்கிறீர்களா? இல்லை இல்லை, இதய அறிவு வேண்டும் என்கிறேன். இங்கே மனிதன் இன்னும் கண்களை சரியாக பயன்படுத்தவில்லை, காதுகளை இன்னும் திறக்கவே இல்லை. இவர்கள் கேட்பார்கள். முதலில் காதுகளின் கௌரவத்தை ஓதுவோம். இவர்களின் தேவை இப்போது கண்களுக்கு மலர்கள் அல்ல, காயங்களுக்கு மருந்து. அந்த வயதான மாணவர்கள் மௌனம் காத்தார்கள். அவன் குரல் உயர்த்தினான். இதுவரை எழுதி வந்த சிரிப்புக்கு முற்றும் போட்டான். இந்த வானத்தின் கீழ் மனிதன் காயப்படாத காலம் என்று ஏதாவது இருக்கிறதா? இந்த பூமி உருண்டையில் ஒரே நேரத்தில் மனிதர்கள் எந்த காலத்தில் உறங்கி இருக்கிறார்கள்? தன் ரொட்டிக்கு மனிதன் இன்னொருவனின் இரத்தத்தை தொட்டுக்கொள்ளாத வருடம் என்று ஏதாவது உண்டா? அலைகள் ஓய்வது வரைக்கும் நாம் அழுக்கு ஜென்மமாகவே இருப்பது உனக்கு சம்மதமா ஓவியா? ஓவியாவின் கண்களில் குழப்ப ரேகைகள். உங்கள் வார்த்தைகள் அர்த்தத்திற்கு வெளியே இருக்கின்றன. என் வார்த்தைகள் அர்த்தத்திற்கு வெளியே இருக்கலாம். தாகூரின் வார்த்தைகளுமா? சொல்கிறேன் கேள். சூரியனின் மரணத்திற்காக வருந்தி கொண்டிருந்தால் உன்னால் நட்சத்திரங்களையும் ரசிக்க முடியாது. புரியவில்லை. சொல்ல வந்ததை மட்டும் சொல்லுங்களேன். இங்கே உடல்களையும் உடைமைகளையும் வளர்க்கும் ஏற்பாடுகள் உண்டே தவிர இதயங்களை வளர்க்கிற ஏற்பாடு இல்லை என்கிறேன். இந்த உலகம் அறிவுக்கு சாணை பிடிக்கத்தான் ஆசைப்படுகிறதே தவிர இதயங்களை ஈரப்படுத்த எண்ணவே இல்லை என்கிறேன். சரித்திரம் எலும்புக்கூடுகளால் கட்டப்பட்ட காரணம் இதுதான். வல்லரசுகள் ஆயுதங்களால் பல்கொத்தி கொள்ளும் காரணமும் இதுதான். அலெக்சாண்டருக்கு மட்டும் ஓர் அருவியின் பாஷையை நாம் அறிமுகம் செய்திருந்தால் எகிப்தை இடுகாடாக்கி முடிசூடி தன்னை ஒரு கடவுள் என்று பிரகடனப்படுத்தியிருப்பானா? ஹிட்லருக்கு மட்டும் ஒரு பூவின் புனிதத்தை நாம் போதித்திருந்தால் அவன் பிணங்களின் கொழுப்பில் சோப்பு தயாரித்திருப்பானா? நெப்போலியனுக்கு மட்டும் ஒரு மேகம் கடந்து போவதை நின்று கவனிக்கும் நிதானம் இருந்திருந்தால் மாஸ்கோ எரிக்கப்பட்டு மயானமாகி இருக்குமா? நிலைமை இப்படியே போனால் இந்த பூமி உருண்டையே ஒரு மண்டை ஓடாய் மாறிவிடும் ஓவியா. முதலில் இந்த மனிதர்களுக்கு எழுத்துக்களை அல்ல, இதயங்களை நேசிக்க கற்றுக்கொடு. இயற்கையை நேசிக்க கற்றுக்கொடு. எங்களுக்கு பூக்களின் லத்தீன் பெயர்கள் வேண்டாம். பூக்களை பூக்களாகவே பார்க்க கற்றுக்கொடு. அதோ வானம் திறந்து கொண்டது. வெளியே மழை பெய்கிறது. எல்லோரையும் திரும்பி உட்காரச் சொல். பாடம் வகுப்புக்கு வெளியே இருக்கிறது. வருகிறேன் ஓவியா. வாழ்க்கை வெளியே வழிந்து கொண்டிருக்கிறது. என்னோடு நனைய எவர் வருவாரோ பார்க்கிறேன். அவன் ஓடினான். மலை முத்துக்கள் தோரணம் கட்டி அவனை வரவேற்றன. பகுதி 8 முடிவடைந்தது. பகுதி 8ல் சில விஷயங்களை கவிஞர் போற போக்கில் சொல்லிட்டு போயிட்டாரு. முக்கியமா கவிதை எழுத்துக்கான இலக்கணம் என்னன்னு திருஞானம் மூலமா கவிஞர் வைரமுத்து சொன்னது முற்றிலும் உண்மை. கவிதை தானாக வெளிப்படணுமே தவிர அதை கட்டாயப்படுத்தி எழுதக்கூடாது. கவிதை எழுதிட்டு அப்படியே உறங்கி போயிட்டான் திருஞானம். அப்புறம் பசி எடுத்ததால ரொட்டி கடை தேடி போகும்போது ஓவியாவை மறுபடியும் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு. ஓவியா வயதானவங்களுக்கு ஆனா அவனை சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அங்க திருஞானத்தின் விவாதம்னு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. முக்கியமா
அலெக்சாண்டருக்கும் ஹிட்லருக்கும் இயற்கையை ரசிக்க கற்றுக் கொடுத்திருந்தா வரலாறு இவ்வளவு இரத்த காயங்களை சுமந்திருக்காதுன்னு திருஞானம் சொன்னது முற்றிலும் உண்மை. மலையில ரசிக்க யாராவது வரீங்களான்னு கேட்டுட்டே மலையில நனைய திருஞானம் புறப்படுறான். அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.